நாங்கள் இதில் ஒன்று கூடி இருக்கின்ற நோக்கம் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் நிற்கிற பிரதேசம் வந்து விடுதலை புலிகளால் வதைமுகாமாக பாவிக்கப்பட்டு என்று சொல்லி ஏற்கனவே அருண் சித்தார்த்தாலையும் வந்து தேசநெட் என்ற ஜெயபாலன் அவர்களாலையும் வந்து பொய்யான வதந்திகளை பரப்பி இந்த கிராமத்துக்கு வர வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் கூடி இன்றைக்கு புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வந்து செய்கிற உறவுகள் கூடி இன்றைக்கு இந்த பக்கம் வந்து வரையில ஒரு செய்ய இயலாத ஒரு பக்கத்துக்கு மாற்றி இருக்கணும். அதால நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்குமோ இல்லாட்டி சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு வந்து நாங்கள் இதுகளை வந்து தெரியப்படுத்தணும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த இந்த கிராமத்தினுடைய மக்கள் ஏற்கனவே இந்த மில்லில் வேலை செய்தவர்கள், இந்த ஆடிஎஸ் தலைவர்களாக இருந்தவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்துதான் நாங்கள் இந்த செய்தியை வந்து வெளியில கொண்டுறோம் என்று வந்து இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில இப்ப அண்மையில வந்து 5ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. வந்து தேசநெட் ஜெயபாலன் என்பவர் வந்து இது வந்து வதைமுகாமாக இருந்தன்னு சொல்லியும் வந்து இந்த நெற்களஞ்சியத்தை வந்து சித்தரித்து நெல் தொட்டியை வந்து சித்தரித்து சகலதுமே வந்து ஒரு சித்திர வதமுகாமாக செய்யப்பட்டதாகத்தான் காட்டப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில வந்து நாங்கள் சகலதையும் வந்து இது நெல் தளம் தான் வந்து நெல் களஞ்சியம் மில்லாக இருந்தென்று சொல்லி நிரூபிச்சிருக்கிறோம். 35 வருஷமாக இந்த நெல் அரிசியால இருந்திருக்குது, நெல் களஞ்சியமாகவும் இருந்திருக்கு, மில்லாகவும் இருந்திருக்குது. இவ்வாறான வதந்திகளை பரப்புறதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு தெளிவுபடுத்தணும் என்றதுக்காக இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கிறோம். இதுல நேரடியாக இந்த கிராமத்துல வசிக்கின்றவர்களும் வந்து உங்களுக்கான தகவலை வந்து தருவினோம். நான் இதோட முடிச்சு கொள்வேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரதேசமானது யுத்த காலத்துக்கு பிறகு நாங்கள் மீளுடியேற்றத்துல வன்னி மாவட்டத்துல முதலாவது மீளுடியேற்றம் வந்து துணுக்காய் தான். துணுக்காய் பிரதேசம் தான் முதலாவது மீளுடியேற்றத்துக்கு மக்களை கொண்டு வந்து செய்திருக்கிறது. அதுவும் வந்து எல்லா பிரதேச அரச உத்தியோகத்தர்கள் வந்து இந்த துணுக்காய் ஏஜிஓப்ஸ்லாம் இருந்தவைய. அப்படி இருந்த காலப்பகுதியிலேயே இந்த இடம் வந்து முதல் மில்லாக இருந்தது, கோஆபரேட்டிவ் மில்லாக இருந்தது. ஒரு பகுதி அங்கால இருக்கிற மக்கள் இருந்த பழைய குடியேற்றங்கள் அது காடா போயிட்டு அதை வந்து நாங்கள் வந்து கிரவுண்ட்ஸ் இடிச்சு ஏஜியத்தை கட்ட கிரவுண்ட்ஸ் இடிச்சு எதிர்வரும் காலத்துல இளம் சமுதாயங்கள் இளம் வாலிபர்கள் இந்த விளையாடி கொண்டிருந்த காலப்பகுதியிலே இப்ப கிட்டத்தட்ட இப்ப 2 மாதத்துக்கு முதல் ஒரு என்னன்னு சொல்றேன்னு சொன்னா தமிழருடைய சொத்துக்களை அழிக்கிற திட்டத்துடன் தமிழர் எங்களோட போராடிய லட்சியத்தை ஏதோ ஒரு விடையில கேவலப்படுத்துறதுக்காக 2 ஒரு துரோகிகள், இன துரோகிகள் தான் சொல்லணும். துரோகிகள் வந்து இப்படியான வேலை திட்டங்களை பார்த்து விடுதலை புலிகின்ற வதமுகாம் என்று சொல்லுகிறார்கள். அவியல் இப்படியான செயல்கள் இனிமேல் வேண்டான திருந்தி நடக்கணும். அதை விட முதலாவது பிரச்சனை என்றால் இந்த நாட்டிலே போராட்டம் நடந்த இடத்திலே ஸ்ரீலங்கா இராணுவமா இருந்தாலும் சரி, விடுதலை புலிகள் இருந்தாலும் சரி, இந்த காலத்துல வந்து எல்லாம் யுத்தம் முடிஞ்ச பிறகும் வந்து இந்த இருந்தன்னு உறுதிப்படுத்தாம யாரும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களோட மக்களை இனியும் வீணாக்க, எங்களோட மக்களை கேவலப்படுத்த வேண்டாம், எங்களோட போராட்டங்களை கேவலப்படுத்த வேண்டாம். எல்லாம் முடிஞ்சது. அதுக்கான நீதிகள் கிடைக்கின்ற காலப்பகுதியிலே இனி வருங்காலத்திலே இப்படியான வேலையை தமிழராக இருந்து கொண்டு புலம்பெயர்ந்த இடத்துல இருந்து வந்து இப்படி செய்கிறார்கள். ஆகான புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாரும் நாங்கள் இப்படி குறையா சொல்ல இல்லை, எல்லாரும் உதவி செய்யக்கூடிய மக்கள். ஆனால் ஒரு சில கல்லராலே ஒரு சில காவலியாலே ஒரு சில கெட்ட சிந்தனையோட தமிழ் மக்களுக்கு திருப்பியும் தமிழனாலே கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு தங்களோட சுய லாபத்துக்காண்டி இப்படியான வேலை இனிமேலும் செய்ய வேணாம் என்று கேட்டுக்கொண்டு இனி இந்த மக்கள் நிம்மதியாக இந்த இடத்திலே இந்த இளம் சமுதாயங்கள் கட்டாயம் வந்து கிரவுண்ட் சொல்லிய விளையாடும் நேரங்களிலே இதுகளை பற்றி கதைச்சு கவலைப்படாமல் இனி என்றான இதை திருந்துமாறு உங்களை கேட்டுக்கொண்டு புலம்பெயர்ந்த மக்களை திருப்பி சொல்றேன். நீங்கள் தான் அங்கு அக்கறைப்படுத்தும் கேட்டுக்கொண்டு என் பேச்சை முடிக்கிறேன். அருண் சித்தார்த்து வந்ததுல இருந்து எங்களை பார்த்து கொண்டிருப்பீங்க. எங்களுக்கு இதுதான் ஒரு தொடர்ச்சியான வேலையா போய் கொண்டிருக்கிறது. அருண் சித்தார்த்து வந்து அது பிறகு ஜெயபாலன் வந்தவர். ஜெயபாலன் வந்து என்ன சந்திச்சுவார். இதுல வந்து வீடியோ எடுக்கிறதாமன்னு சொல்லி ஆக்கள் வந்து நிற்கணும். நான் வந்து பார்த்தவர்கிட்ட வந்து கதை கேட்கல. அவர் வந்து தான் லண்டன்ல இருந்து வந்ததாகவும் அருண் சித்தார்த்து வந்து இங்க வந்து இப்படியான ஒரு கேவலமான விடயம் ஒன்று செய்ததாகவும் நாங்கள் அவருக்கு நல்ல ஒரு வழியை காட்டி அனுப்பினதான்னு சொல்லியும் நாங்கள் அப்படித்தான் இருக்க வேணும் என்று சொல்லியும் எங்களை விட்டு அப்படி கதைக்கு போட்டு கேவலமான விடயம் போயிட்டார்.
இந்த இடம் வந்து நெல் ஸ்டோர் வந்து திருப்பி திருப்பி நாங்களும் 100 தான் சொல்லி கொண்டிருக்கோம். நெல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் காலப்பகுதிகளில் இருந்து அதுக்கு பிறகு இந்திய ராணுவம் இருந்து அதுக்கு பிறகு விடுதலை புலிகளால் நெல் அதாவது நெல் அரைக்கு மேலே நெல் ஸ்டோர் நெல் குத்துறால அது அப்படியான ஒரு சிஸ்டமாக இந்த மில்லை இயங்கி கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு இடத்தை கொண்டு வந்து இவள் வந்து விடுதலை புலிகள் வதமுகாம் என்றும் சப்ப மரத்தை கொண்டு வந்து இரும்பு கேடர்கள் என்று சொல்லியும் இன்ஜின் போட்டு மிஷின் போட்டின இடங்கள்ல வந்து கைதிகளை காலில் புனைக்கப்பட்டு கட்டினண்டும் நெல் ஊற போடுற தொட்டிக்கு வந்து மூத்திரம் பெஞ்சு சொல்லி இப்படி கேவலமான விடயங்களை தொடர்ச்சியா செய்து கொண்டு வரேன்னு இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசாங்கத்தை சரியான இப்படியான ஆக்களை சரியான நடவடிக்கை எடுக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நான் மாந்தை கிழக்கு பிரதேச சபையினுடைய உபதவிசாளர் என்ற வகையிலே ஒரு மக்கள் பிரதி என்ற வகையிலே நான் இந்த ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த இடத்தினை விடுதலை புலிகளுடைய வதை முகாம் என்று கூறுகின்ற அந்த அருண் சித்தார்த் அல்லது ஜெயபாலன் இருவருக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் அப்படி ஒரு சம்பவத்தை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு சம்பந்தப்பட்ட போலீஸ் அல்லது யாரோடு சென்று அதற்கான வழக்கினை போட்டு அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து எங்களுடைய மக்களிட இந்த இடத்துல வந்து இப்படியான ஒரு குழப்பங்களை விளைவிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோட உண்மையில் அந்த செம்மணி புதைகுழியை திசை திருப்பதற்காக அருண் சித்தார்த் வந்து பல கதைகளை சொல்லி இங்கே வந்து திசை திருப்பதற்காக முயற்சித்தார். அது தோல்வி அடைந்திருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கத்தையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்கின்ற ஒரே ஒரு விடயம், இந்த விடயம் வந்து தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் இதற்கு ஒரு அவர்களை அல்லது இனிமேல் இப்படியான ஒரு சம்பவத்தை இங்கு பெறாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். தொடர்ச்சியாக இந்த வருகின்ற வேளையிலே இந்த மக்களுக்கு சரியான ஒரு நிம்மதியற்ற விடயமாக காணப்படுவதால் தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கருத்தில் எடுத்து தொடர்ச்சியாக இந்த இப்படியான ஒரு செயற்பாடு இடம்பெறுவதை தடுத்து நிறுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளும். வணக்கம். நான் சஜீவன். இந்த ஊர்ல நான் 36 வருட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊர்ல ஒரு வதந்தி ஒன்று பிறவி இருக்கிறது. உலகம் முழுவதும் அது பிறவி இருக்கிறது. இங்கே ஒரு வதை முகாம் இருந்ததாக அந்த செய்தி பிறவி இருக்கிறது. அது தவறான கருத்து. 36 வருடங்களாக என கட்டிய வகையில் இங்கு அவ்வாறான ஒரு செயற்பாடு நடந்ததாக நான் அறியவில்லை. இவ்வாறான செய்திகள் பரவுவதனால் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு எடுக்காகும். அதுவும் நீண்ட காலமாக இது வனாந்தரமாக காணப்பட்ட ஒரு பகுதி. அதன் பிறகு அரச கட்டுப்பாட்டினுள் வந்த பிறகு அரசாங்கம் இந்த பகுதியை கைப்பற்றிய பிறகு தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தின் நிர்வாகத்துக்கு பின்பு இது நீண்ட காலமாக தற்பொழுது ஒரு நெல் சேகரிக்கின்ற களஞ்சியமாக நெல் ஸ்டோராகத்தான் இந்த பகுதி இந்த கட்டிடங்கள் எல்லாம் விளங்குகிறது. ஆகவே இங்கு சொல்லப்பட்ட பொய்கள் வதந்திகள் தமிழ் மக்களை காத்தவர்கள் மீது பூசுகின்ற சாயங்களாகத்தான் இருக்க வேணும். அவர்கள் தமிழ் மக்கள் மீது துன்பத்தை மேலும் போடுவர்களாக இருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்காக தியாகம் செய்தவர்களை ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இந்த விடயங்கள் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களை காத்தவர்களுக்கும் பேரடியாக இருக்கின்றது. இது ஒரு துன்பகரமான செய்தி. இது ஒரு வதந்தி. எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு 36 வருட காலத்திற்கு இந்த பகுதியில் அவ்வாறான ஒரு சம்பவம் நடந்ததாக நாங்கள் அறியவில்லை. அவ்வாறான ஒரு செய்தியை நாங்கள் கேட்டதாகவும் இல்லை. இப்பொழுது இங்கு ஊடகங்களில் பரப்பப்பட்டு கொண்டிருப்பதெல்லாம் அப்பட்டமான பொய்யாகும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ துணுக்காயில பேசும் பொருளாக இருக்கிறது இந்த மனித புதகுழி என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது அருள் சித்தார்த்தனால கொண்டு வரப்பட்ட இது வந்து செம்மணி எங்கட தமிழர் செம்மணி இந்த ஆதாரத்தை அளிக்கக்கூடியதாக இந்த துணுக்காப்பிர பிரதேசத்தில் இப்படி ஒரு இது நடந்ததாக இதுவரைக்கும் எந்த ஒரு சாட்சிகளும் இல்லை. இது முதல் வந்து யூனியனாக இருந்தது. அதுக்கு அடுத்தது விடுதலை புலிகளும் இருந்த காலத்துல நெல் களஞ்சியமாக இருந்தது. அதுக்கு பிறகு அரசாங்கத்தை வந்த பிறகும் அது நெல் களஞ்சியமாக தான் இருந்தது. தவிர சாட்சிகள் எல்லாமே இருக்கின்றது. பொய்யான வதந்தியங்களை கதைத்து
தமிழ் மக்கள் நிம்மதி இல்லை. கதைச்சு கதைச்சு நிம்மதி இல்லை. எங்கள் தமிழருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும். நிம்மதி கிடைப்பதற்கு தான் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறார்கள். ஆனால் இது யாரால தான் இது நடக்குன்ற தெரியவில்லை. அரிஜித்தாத்தனை பொறுத்தவரைக்கு தெரியும், நல்லூர் சொல்லியிருந்தார், ஒடிச்சு டொய்லெட் கட்ட வேண்டும் என்றும் கதைச்சிருந்தார். அவர் அப்படி ஒரு கேவலமான ஆள். அவர் அரசாங்கத்தின் கைவழியா இல்லை இராணுவத்தின் கைவழியோ தெரியவில்லை. இந்த துணுக்காயில் இருக்கும் மன்னிப்பு என்றது அப்பட்டமான பொய் என்றதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம். இப்பிரதேசத்தில் நாங்கள் நீண்ட காலமாக வசித்து கொண்டு வருகிறோம். இடம்பெயர்ந்து வந்தும் இந்த இடத்துல 2017ஆம் ஆண்டு சயித் பிரதமேத அவர்களின் அளவு நந்தகுமார் நகர் குடியிருப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை இழிவுபடுத்தும் முகமாக வேறு வேறு மக்கள் வந்து அரிஞ்சித்தாத் வந்து அரிஞ்சித்தாத் வந்து ஜெயபாலனும் வந்து இதுக்கு உதகுலியாக இருக்கின்றதையும். வணக்கம். நான் மீள் குடியேற்றத்துக்கு முன்னமும் இயக்கத்தின் காலப்பகுதியில் இந்த மில்லில் வேலை செய்தேன். நெல் காய போடுறதும் நெல் அவிக்கிறதும் 2 தொட்டி கிடக்கும். அதில் நெல்லை ஊற போட்டு அவிக்கிறேன். அதுலேயும் பிறகு மீள் குடியேற்றத்தால் வந்தும் இங்கே 2014ஆம் ஆண்டு நெல் காய போட்டு எடுக்கிறது. வீதம் குறைஞ்ச நெல்லை இங்கே காய போட்டு எடுக்கிறாங்க. அடுத்துதான் திருப்பியும் அந்த இடத்துக்கு நெல்லை கொடுக்குறது. இந்த இடத்துல அரிஞ்சித்தாத் இதில் புதகுழி இருக்கின்றது என்பதையும் வேறு அப்பட்டமான பொய்யாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த நந்தகுமார் நகர் பகுதியெல்லாம் இருக்கிறோம். இப்படியான செயல்பாடுகளை சொல்ல போனால் அங்கே இருக்கின்ற மக்கள் கடும் அச்சத்துக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள். வரப்போகின்ற உதவி திட்டங்களும் திரும்பி போகின்றது. வீதியை பார்த்தால் வீதி ஒரு அபிவிருத்தி இல்லாமல் இருக்கிறது. இந்த பொய் வதந்தியால இனி வரும் காலங்களில் இப்படியான செயல்பாடுகளை செய்யக்கூடாது என்பதையும் அறிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இந்த வட்டாரத்தினுடைய பிரதேச உறுப்பினர். எனது பேர் சிவகுமார் சிந்துசன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சிவகுமார் சிந்துசன். நான் இந்த துணுக்கா பிரதேசத்துக்குரிய பிரதேச உறுப்பினர், பிரதேச சபை உறுப்பினர். ஏற்கனவே நான் இந்த அரிஞ்சித்தாத்துடைய பிரச்சனைகள் ஏற்கனவே அந்த காணொலி வழியை நான் பார்த்திருக்கின்றேன். இது சம்பந்தமாக பெரிய இந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்களுடன் நான் கலந்து ஆலோசித்த போதும் சில விஷயங்களை அறிந்த பட்சத்தில் இந்த அந்த நெல் களஞ்சியமானது கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலாக இது நெல் களஞ்சியமாக இயங்கி வருவதாகவும், இதிலே பலதரப்பட்டார்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேலை செய்ததாகவும், இப்படியான அரிஞ்சித்தாத்தினுடைய வதந்தி கதைகள் அப்படியான சம்பவங்கள் இந்த இடத்துல இடம்பெறவில்லை என்றதாகவும் கூறியிருந்தார்கள். ஏற்கனவே இந்த கிரவுண்ட் விளையாட்டு மைதானத்தையும் கூறியிருந்தார்கள். ஏற்கனவே அவர் பெரியவர்களுடைய கருத்தின்படி இது ஏற்கனவே 2 தனிநபர்களுடைய காணி என்றையும் அவர்கள் கூறியிருந்தார்கள். இது ஏற்கனவே இப்போ மீள்குடியேற்றம் செய்யப்பட்டு இந்த பிரதேசத்துக்கு வருகை தந்த பிறகு 11/3/2011ஆம் ஆண்டு அரச நிதியிலே இந்த நெல் களஞ்சியம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே அரச நிதியிலே இந்த கட்டடம் திருப்பி மக்களுடைய நலன் கருதி இந்த கட்டடம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இது தற்போது பாவனையற்ற நிலையில் இருப்பதால இந்த துணுக்காய் பிரதேச செயலகத்தில் இந்த காணி ஒப்படைக்கப்பட்டு கடந்த மாதம் 26ஆம் தேதி நடைபெற்ற டிசிசி மீட்டிங்கிலே இந்த காணி எந்த ஒரு செயல்பாடும் இல்லாத இருக்கிறதால இது பொது மக்களுடைய பாவனைக்கோ இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு இது குத்தகை அடிப்படையிலோ வழங்கலாம் என்ற ரீதியில இந்த வளாகத்தை பிரதேச சபைக்கு கடந்த டிசிசி மீட்டிங்கிலே வழங்குமாறு எங்கண்ட பிரதேச செயலாளருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்குது. இந்த இந்த நெல் களஞ்சியம் தற்போது துணுக்காய் பிரதேச சபைக்கு வழங்கப்பட்டிருக்குது. இது துணுக்காய் பிரதேச சபைக்கு பிரதேச செயலகத்தால் அதுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்ட பிற்பாடு இது சுத்தம் செய்யப்பட்டு மக்களுடைய பாவனைக்கோ இல்லாட்டி குத்தகை அடிப்படையிலோ இது வழங்கப்படும் என்பதையும் நாங்கள் இந்த தருணத்தில் தெரியப்படுத்தி, இந்த அருண் சித்தார்த் போன்றவர்கள் இந்த இடங்களை இந்த பொய்யான வதந்திகளை கிளப்புவதால
இந்த மக்கள் வந்து கடும் சிரமத்தில் வந்து வசித்து வருகின்றார்கள். கடும் இயக்கத்தோடு இந்த பாதையிலாலே செல்லும்போது திரும்பி திரும்பி பார்வையிட்டு இது அவ்வாறான இடமோ இல்லாட்டி இதால் நாங்கள் சென்று வரலாமோ என்ற ஒரு அச்சத்தோடும் இந்த பாதையாலே சென்று வருகின்றார்கள். இது பொய்யான வதந்தி. இது ஏற்கனவே அவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காகவோ இல்லாட்டி தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக வேண்டியோ ஏற்கனவே நீங்கள் மக்களாகிய எல்லாருக்கும் இந்த விஷயம் நன்றாக விளங்கும். இது விடுதலை புலிகளாலே இந்த இடம் வந்து அப்படி ஒரு இடமாக இருந்திருந்தால் இராணுவ முகாமோ இல்லாட்டி இராணுவம் கைவசம் இந்த இடம் கைப்பற்றப்பட்டிருக்கும். ஏற்கனவே இந்த இடம் அப்படியான இடங்கள் வந்து இப்போ தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இராணுவம் கைப்படதான் அப்படியான இடங்கள் வந்து எல்டிடி விடுதலை புலிகள் வாழ்ந்த இடங்கள் இராணுவம் கைவசம் உள்ளது. ஆனால் இந்த இடம் வந்து அவ்வாறான எந்த ஒரு செயல்பாடும் இல்லாத பட்சத்தில் இந்த இடம் பொதுமக்களுடைய பாவனையிலேயே இருந்ததென்றதையும் இந்த இந்த கிராம மக்களுடைய பெரியார்களுடைய கருத்தின் அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை நான் கூறி நிறைவு வருகிறேன்.